வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்த சேனலில் இதுக்கு முந்தின வீடியோவில் நாம் பார்த்த ப்ளவுஸோட ஸ்லீவை தான் நம்ம இப்போ கட் பண்ணி தைக்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இது 2 ஸ்லீவுக்கும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். உயரம் 6 இன்ச்சு இருக்குது. தைச்சதுக்கப்புறம் 5 இன்ச்சு வர மாதிரி உள்ள ஸ்லீவ். சுற்றளவு 9.5 இன்ச்சு வேணும். 9 இன்ச்சு இருக்குது மெயின் கிளாத்து. இப்போ 2 கேன்வாஸ் எடுக்கலாம். கிளாத்தோட உயரத்துக்கு கேன்வாஸ் எடுத்து வைங்க. 6 இன்ச்சு உயரம் இருக்குது. மேலேருந்து 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். 1.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு இந்த சைடில் 2.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ இதில் நம்ம கீழே தச்சு விடுவோம் பாருங்கள், அந்த அளவுக்கு ஒரு 4 இன்ச்சுக்கு அதிகமாக அதில் லைன் போட்டு விட்டுறலாம். லைன் போட்டுட்டு மேலேருந்து கொஞ்சம் வளைவாக ஒரு லைன் போட்டுருங்க. இதில் ஒரு இலை வடிவமாக கீழே நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியிலேருந்து வரைஞ்சிட்டு வெளிப்பக்கம் கேன்வாஸ் 1 இன்ச்சு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த இலை வடிவத்தை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே தையலுக்காக அந்த கேன்வாஸில் விட்டு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இந்த பகுதி தையலுக்காக. இப்போ இதை நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஷேப்பில் இருக்கும். 2 பீஸ் இருக்குது. மேலே உள்ள பீஸும் தேவையானது. இதில் தையலுக்குள்ள பகுதியை கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நமக்கு உள்பக்கம் ஒரு டிசைன் வரும். இப்போ இது லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணுறேன். மெயின் கிளாத்தில் அயன் பண்ணாமல் அதே கலரில் லைனிங் கிளாத்தில் அயன் பண்ணுறேன். சாரீ கலர் லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்லீவுக்காக உள்ள லைனிங் கிளாத்தை 2ஆக மடித்து சென்டரில் அடையாளப்படுத்தி விட்டுறலாம். அடையாளப்படுத்திட்டு நம்ம இலை வடிவத்துக்கு வெளிப்பக்கம் கட் பண்ணி எடுத்தோம் பாருங்கள், அதை கீழே அந்த தையலுக்காக விட்டுருந்தோம் பாருங்கள், அந்த பகுதியை விட்டுட்டு கரெக்டாக சென்டரில் வச்சுருங்க. 2 பீஸுமே அந்த தையலுக்காக உள்ள பகுதியை விட்டுட்டு அதை அயன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த பீஸில் கேன்வாஸோட 2 பக்கமும் அதோட எட்ஜில் தைச்சி விட்டுறலாம். கீழே 4 இன்ச் அளவு தையலுக்காக விட்டுட்டு அதை அப்படியே வச்சு நம்ம அயன் பண்ணி தைச்சி முடிச்சாச்சு. இப்போ மெயின் கிளாத்துக்கு மேலே இதை வைக்கலாம். வச்சுட்டு உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கலாம். கேன்வாஸுக்கு உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குறேன். உள்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் இப்போ சைடில் தைக்கிறதுக்காக இது கார்னராக இருக்குது பாருங்கள், கொஞ்சம் வளைவாக அந்த லைன் அப்படியே வெளிப்பக்கம் வர்ற மாதிரி அந்த பகுதியில் அப்படியே வரைஞ்சி விட்டுருங்க. வரைஞ்சிட்டு அப்படியே தைச்சி விட்டுறலாம். இந்த சைடில் கேன்வாஸில் கொஞ்சம் வளைவாக அந்த லைன் வர மாதிரி அப்படியே தைச்சி வெளிப்பக்கம் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. அதே மாதிரி இந்த சைட்லேயும் தைச்சி விட்டுறலாம். தைச்சதுக்கப்புறம் 4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அது கொஞ்சம் வளைவாக இருந்தது அப்படின்னா பைப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்பக்கம் இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு லைனிங் கிளாத்தை நம்ம அடிப்பக்கமாக திருப்பி எடுக்கலாம். நல்லா திருப்பி எடுத்துருங்க. வெளிப்பக்கமாக அந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. நல்லா திரும்பி கொடுக்கும். இப்போ இதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். இந்த அரை வட்டத்துக்கும் சேர்ந்த மாதிரி அப்படியே எட்ஜில் தைச்சி விட்டுறலாம். எட்ஜில் தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ ஸ்லீவில் நம்ம டிசைன் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவுக்கு வளைவாக கட் பண்ணுறது எல்லாமே நம்ம லாஸ்ட்டில் கட் பண்ணி எடுக்கலாம். தச்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் பைப்பிங் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் 1 சைடாக மடிச்சிருக்கிறேன். அடிப்பக்கமாக வைக்கலாம். கொஞ்சம் கிராஸ் பீஸ் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி அதோட எட்ஜில் தச்சு விட்டுருங்க. மேலே இருக்கிற பீஸில் எட்ஜில் ஜாயிண்ட் ஆக்குறேன். தைச்சதுக்கப்புறம் இதை அப்படியே அடிப்பக்கம் திருப்பி விட்டுறலாம். நல்லா எட்ஜில் தைச்சிருக்கும்போது பைப்பிங் நல்லா மெல்லிஸாக இருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் பைப்பிங் இருக்கும். இந்த மெத்தடில் தைக்கிற பைப்பிங் தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மெயின் கிளாத்தை தைச்சி திருப்பி தைச்சிட்டு அப்புறமா தைக்கும்போது இந்த பைப்பிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், மெல்லிஸாகவும் இருக்கும். ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். தைச்சி முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறம் இந்த பீஸில் கேன்வாஸுக்கு எட்ஜில் வெளிப்பக்கம் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். தைச்சதுக்கப்புறம் அதே அளவுக்கு மெயின் கிளாத் வச்சுருக்கிறேன். சைடில் இருந்து கொஞ்சம் தையல் அப்படியே தைச்சிட்டு இந்த கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக அப்படியே தைச்சி இந்த சைடில் முடிக்கும் போதும் வெளிப்பக்கம் அப்படியே தைச்சி விட்டுறலாம். 4 இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த சைடில் நல்லா தையல் வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா திரும்பி கொடுக்கும். சைடில் எல்லாமே கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க.
இப்போ இந்த லைனிங் கிளாத்தை அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி எடுக்கலாம். நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் அதோட எட்ஜில் தைச்சி விட்டுருங்க. தைச்சதுக்கப்புறம் வெளிப்பக்கம் நம்ம 2 கிளாத்தையும் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். சும்மா ரஃப்பாக தான் ஜாயிண்ட் ஆக்குறேன். ஜாயிண்ட் ஆக்கிட்டு இந்த கேன்வாஸ் இருக்கிற பகுதி தெரியுது பாருங்கள், அந்த தையல் லைன் தெரியுது, அதுக்கு மேலே ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். இப்போ தைக்கும்போது நமக்கு மேல் பக்கம் அந்த தையல் லைன் தெரியும். இது கிராஸ் பீஸ் 1 சைடாக மடிச்சிருக்கிறேன். கொஞ்சமாக மடிச்சுட்டு இந்த கார்னர் பகுதியிலேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். மடிச்சிருக்கிறது கார்னர் பகுதியில் இருக்கணும். கிராஸ் பீஸ் கொஞ்சம் வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். இந்த மாதிரி கட்டாகி வர அந்த டிசைன் எல்லாமே நம்ம 2 பீஸ் வச்சு பைப்பிங் பண்ணும்போது அந்த பைப்பிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஃபினிஷிங் பாருங்கள் ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி பகுதிக்கெல்லாம் நம்ம ஒரே பீஸ் வச்சு நம்ம பைப்பிங் பண்ணோம்னா இந்த அளவுக்கு அது திரும்பி கொடுக்காது. அதனால் 2 பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. கொஞ்சமாக மடிச்சிட்டு அடிப்பக்கமாக வைங்க. ஒரு பீஸ் வந்து நம்ம பைப்பிங் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பீஸுக்கு ஜாயிண்ட் ஆக்கி பைப்பிங் பண்ணணும். 2ஐயும் ஒன்று போல் ஜாயிண்ட் ஆக்கிட்டு பைப்பிங் பண்ணால் திரும்பி கொடுக்காது. அதனால் ஒரு பக்கம் பைப்பிங் பண்ணிவிட்டு அடுத்த பீஸ் வச்சு பைப்பிங் பண்ணியாச்சு. இப்போ இது நேர் பீஸ் 1 இன்ச் அளவு அகலம் இருந்தால் போதும். 2 சைடும் மடிச்சுட்டு அதை இப்படியே மடித்து தைச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி தைச்சி முடிச்சாச்சு. இதை 2 இன்ச்சு நீளத்துக்கு எல்லா பீஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் இந்த தையல் லைன் தெரியுது பாருங்கள், கேன்வாஸ் இருக்கிற லைன், அந்த லைனில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கணும். இந்த சைடில் இதுக்கு நேர் ஒரு லைன் போட்டுடலாம், இந்த சைடில் ஒரு லைன் போட்டுடலாம். அந்த லைன் போட்டிருக்கிற பகுதியில் இந்த பீஸ் வந்து தைக்க வேண்டாம். இது 2ஆக மடித்து அப்படியே அந்த லைனில் வச்சு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இந்த கேன்வாஸ் லைன் தெரியுது பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுத்தடுத்து ஜாயிண்ட் ஆக்கலாம். அந்த மடித்து விட்டுருக்கிறது எல்லா பீஸும் ஒரே பகுதியில் அந்த மடிப்பு வர்ற மாதிரி ஒரு லைனாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு அதில் உள்பக்கம் ரோப் விடும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் முன்னும் பின்னும் வந்தது அப்படின்னா அது ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து தைங்க. ஏன்னா சின்ன பீஸ் தான், ஈஸியாக தைச்சிடலாம். ஒரு பக்கம் தைச்சி முடிச்சாச்சு, அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் தைச்சி விட்டுறலாம். 2 பக்கமே தைச்சி முடிச்சாச்சு. சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். ஸ்கொயர் பீஸ் அது எல்லாமே 4ஆக மடித்து முக்கோண ஷேப்பில் தைச்சி விட்டுருங்க. இது சின்ன பீஸாக தான் வேணும். அதனால் பிடிச்சு தைக்கிறதுக்காக கொஞ்சம் அளவு அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் தைச்சிட்டு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மெயின் கிளாத் எடுத்துருக்கிறேன். இந்த சைடில் ஜாயிண்ட் ஆக்குற அளவுக்கு கிளாத் இருக்கணும், அந்த அளவுக்கு எடுத்து வைங்க. இதோட நீளம் 10 இன்ச் இருக்குது. 2ஆக மடித்து சென்டரில் அடையாளப்படுத்தி விட்டுறலாம். இந்த முக்கோண பீஸு இந்த பகுதியில் வைக்கலாம். கொஞ்சம் கீழே கேப் விட்டுட்டு அதை வைக்கிறேன். நம்ம மடித்து விட்ருக்கிற சென்டர் பகுதியில் வச்சுருக்கிறேன். இந்த கிளாத் எடுத்து அதுக்கு மேலே அப்படி மறைக்கிற மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு தையல் தைச்சிடலாம். தைக்கும்போது அந்த முக்கோண பீஸில் தையல் விழணும். முக்கோண பீஸ் வந்து அதோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரணும், அந்த மாதிரி இருக்கணும். அடுத்தடுத்து இந்த முக்கோண பீஸ் வச்சு அதுக்கு மேலே இந்த கிளாத் அப்படியே மடித்து விட்டுட்டு தைச்சி விட்டுருங்க. தைச்சிட்டு நம்ம அந்த இலை வடிவமாக தைச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கு உள் பக்கம் வைக்கிறதுக்கு நமக்கு அந்த உயரம் வந்து சரியாக வரணும். இந்த பகுதியில் ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க, நேராக வச்சுட்டு இதை அப்படி வைக்கும்போது இந்த மேல் பக்கம் அந்த உள் பக்கமாக அந்த கிளாத் வரணும், அந்த உயரத்துக்கு இருக்கிற மாதிரி தைச்சி முடிங்க. தைச்சிட்டு இதுக்கு மேலே ஒரு லைனிங் கிளாத் வைக்கலாம். லைனிங் கிளாத் வச்சு இந்த கீழே கொஞ்சமாக நம்ம கேப் விட்டுட்டு தைச்சிருந்தோம் பாருங்கள், அந்த பகுதியில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இதில் ஒரு பதிகிற மாதிரி தைச்சிட்டு இந்த லைனிங் கிளாத்தை அடிப்பக்கமாக திருப்பி 2 சைடும் லைனிங் கிளாத்தை அதோட ஜாயிண்ட் ஆக்கி விட்டுருங்க. ஜாயிண்ட் ஆக்கிட்டு இதை இதுக்கு மேலே வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். கரெக்டாக அந்த கார்னர் பகுதியில் இந்த முக்கோண பீஸ் எல்லாமே கீழ்ப்பக்கம் வர்ற மாதிரி விட்டு ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இந்த சைட்லேயும் அதே மாதிரி ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. இப்போ இதில் ஒரு ரோப் எடுத்துருக்கிறேன். எடுத்து இந்த பீஸுக்கு உள்பக்கமாக அப்படியே விடலாம். ஒரு சைட்லேருந்து விட்டு இன்னொரு சைடில் அந்த ரோப் பகுதி இருக்குது பாருங்கள், அதை அந்த சின்ன சின்ன பீஸுக்கு உள்ள பக்கம் அப்படியே விட்டுறலாம். 2க்கும் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் கேப் இருக்குது பாருங்கள், அதில் கொஞ்சம் இந்த மாதிரி ரோப்பை வந்து கட் பண்ணாமல் இந்த மாதிரி நீளமாக
எடுத்து விட்டுருக்குறேன். அதை லாஸ்ட்டில் நம்ம கட் பண்ணி அதில் ஹேங்கிங் வர்ற மாதிரி தைச்சி விடணும். இதை கரெக்டாக அந்த பகுதியில் வச்சுருங்க. இந்த சைடில் ஜாயிண்ட் ஆக்கும்போது அந்த ரோப் வந்து வெளிப்பக்கம் இருக்குது பாருங்கள், அதை சைடில் அது உள்பக்கமாக விட்டு அப்படியே நம்ம ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இது எல்லாமே தைச்சி முடிச்சுட்டு உள்பக்கம் நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 ஸ்லீவுமே தைச்சி முடிச்சாச்சு. தைச்சி முடிச்சுட்டு இதில் 3.5 இன்ச் அளவுக்கு ஸ்லீவுக்காக வளைவாக கட் பண்ணி முடிச்சிருக்கிறேன். பாருங்கள், இந்த ஸ்லீவ் மாடல் ரொம்ப நல்லாயிருக்கு. இது பேக் சைடு மாடலுக்கும் பொருந்துகிற மாதிரி இந்த ஸ்லீவ் மாடல் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு ஃபேன்சியான ஒரு ஸ்லீவ் மாடல். இப்போ நான் இதை ப்ளவுஸோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஜாயிண்ட் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட்டில் பைப்பிங் அந்த லேஸும் வர்ற மாதிரி பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ஸ்லீவில் அந்த ஹேங்கிங் வர்றதை கைனால் இந்த சைடில் ஒரு சின்னதாக ஒரு தையல் தைச்சி விட்டுருக்குறேன். ஏன்னா அது வந்து நம்ம போடும்போது சைடில் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி தைச்சிருக்கிறேன். இப்போ இதில் உள்பக்கம் நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த முக்கோண பீஸ் ஜாயிண்ட் ஆக்கணும் பாருங்கள், அந்த கிளாத் வந்து வெளிப்பக்கம் சேர்ந்த மாதிரி அதில் ஜாயிண்ட் ஆயிரும். அதனால் நமக்கு அது தனித்தனி பீஸாக நமக்கு தெரியாது. உள்ளுக்கு நமக்கு அந்த நூல் இலைகள்லாம் வெளிப்பக்கம் வராமல் அது நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த மாடல் பார்த்திங்கன்னா இது பேக் சைடு மாடலும் அந்த ஸ்லீவ் டிசைனும் ரொம்ப பொருத்தமாக அது அமைஞ்சிருக்கு. ஆனால் இது குயிக்காக பண்ணி முடிக்கிற மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் டிசைன் தான். பார்க்கும்போது நிறைய அதில் வேலைப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக பண்ணலாம். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுலேயும் கட்டி விடுற மாதிரி அப்படியே மிஷினில் தைச்சி விட்டுருக்குறேன் பாருங்கள். இந்த 2 சைடும் கைனால் உள்பக்கம் லைட்டாக நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா போடும்போது அந்த ஹேங்கிங் வந்து நமக்கு சைடில் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்லீவில் தைச்சிருக்கிறேன். அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் பாருங்கள், அந்த தையல் லைனும் ஒன்று போல் வரணும் நமக்கு. அந்த மாதிரி பார்த்து கவனமாக தைங்க. நம்ம அளவுகள் எல்லாமே ஒன்று போல், அந்த ஸ்லீவ் கட்டிங் வந்து ஒன்று போல் அந்த மாதிரி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஜாயிண்ட்டு கண்டிப்பாக நமக்கு ஒன்று போல் தான் வரும். இந்த சாரிக்கும் அது பொருந்துகிற மாதிரி இந்த மாடல் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.